தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம ஃபுட்பால் லாஸ்ட் டைம் வந்து வேர்ல்டு கப் கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணோம். முக்கியமான மேட்சஸ் எல்லாமே பண்ணோம். பட் இந்த டைம் வந்துட்டு நம்ம யூரோப்பில் இருக்க டாப் 5 லீக்ஸில் இருக்க முக்கியமான மேட்சஸ், அப்புறம் வந்து முக்கியமான கிளப்ஸை மட்டும் நம்ம அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பண்டஸ் லீகா, அப்புறம் இங்கிலீஷ் பிரீமியர் லீக், லா லீகா, லீக் 1, அப்புறம் சிரியா, இந்த 5 லீக்ஸை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். சரி, இதை எந்தெந்த மேட்ச்லாம் கவர் பண்ணுறோம் உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பேசலாம். இப்போ நம்ம கூட வந்து கௌதம் இருக்காரு, ஃபுட்பால் எக்ஸ்பர்ட். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஓகே, இந்த வருஷம் சீசன் வந்துட்டு ஆரம்பிக்க போகுது. 21st இருந்து ஆரம்பிக்க போகுது. லாலிகா ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு, மற்ற 4 லீக்ஸுமே ஆரம்பிக்க போகுது இப்ப. ஸோ இதுல வந்து முக்கியமா என்னென்ன மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ண போறோம், எதை வந்து அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ண போறோம்? இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், டாப் 5 லீக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே தெரியும். இதுலேயே ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிரீமியர் லீக் டாப்பாக இருக்கு, ஃபாலோட் பை லா லீகா, அதுக்கப்புறம் பண்டஸ் லீகா, சிரியே, எது வேணா எடுத்துக்கலாம். அப்புறம் கடைசியில் ஃப்ரெஞ்ச் லீக் வருது. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து பிரீமியர் லீக் தான் கவர் பண்ணுவோம். எல்லாரும், ஏன்னா அதிகமான ஃபேன்ஸும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடும் சரி, இந்தியா சீசன். அதுவும் இல்லாம இப்ப 5 லீக்னு பார்த்தோம்னா பெஸ்ட் அதிக ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு லீக் அப்படின்னா இங்கிலீஷ் பிரீமியர் லீக் தான். அதிக வேல்யூவேஷன், மணி வேல்யூவேஷன் இருக்கிற லீக் அப்படின்னா இங்கிலீஷ் பிரீமியர் லீக். ஸோ நார்மலா இங்கிலீஷ் பிரீமியர் லீக் எல்லாரும் பார்ப்பாங்க. நிறைய கிளப்ஸ் ரொம்ப காம்படிட்டிவ் ஆடுறதும் அந்த லீக்ல தான். இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய கிளப்பும் பார்த்தீங்கன்னா பிரீமியர் லீக் தான். லிவர்பூல், யுனைடெட், ஆர்சனல், சிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டனம் மேபி, அப்புறம் செல்சி. இப்போ பார்த்தீங்கன்னா பிரைட்டன் கூட ஃபேன்ஸ் இருப்பாங்க மேபி, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாலிகா பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட், பார்சலோனா யூனிவர்சலாக இருப்பாங்க. அப்புறம் மேபி அத்லெட்டிகோ மேட்ரிட். அப்புறம் ஜெர்மனி சைடு போனீங்கன்னா பயர்ன் முனிச், டாட்மண்ட், லெவர்கூசன், அப்புறம் இந்த 3 டீமும் டாப்பாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்பி லைப்சிக்கும் ஓரளவுக்கு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சிரியை எடுத்துட்டீங்கன்னா இன்டர் மிலான், ஏசி மிலான், யுவென்டஸ் ஃபேன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. ரோமா, அப்புறம் அட்லாண்டா, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் லீக் தான், பிஎஸ்சி மட்டும்தான். ஸோ இது எல்லாத்துக்குமே இது தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வேல்யூவும் இருக்கும். ஸோ சாம்பியன்ஸ் லீக் வந்து தனி, அது வந்து இன்னும் டிரா, இது குவாலிஃபிகேஷனே முடியல. அதுக்கப்புறம் டிரா வச்சு அதுக்கப்புறம் தான் வரும். அதுல மொத்தம் 36 டீம் இருக்கும். அப்புறம் அது வந்து இடையில வீக்ல நடுவில் வரும். உங்களுக்கு வெட்னஸ்டே, தர்ஸ்டே மேட்சஸ் ஒவ்வொரு கிக் ஆஃப் டைமும் மாறி வரும். இந்த லீக் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்டு, சாட்டர்டே நைட்டு, சண்டே நைட்டு, அந்த மாதிரி டைம்ஸ்ல இது இருக்கும். 5:30, 7:30, அப்புறம் நைட் 11:30, 12:30, இந்த மாதிரி டைம்ஸ்ல எல்லா கிக் ஆஃப் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா போன வாரம் 15th அன்னைக்கு லாலிகா ஆரம்பிச்சிட்டாங்க. வர 22nd வந்து இபிஎலும் சிரியை ஆரம்பிக்க போறாங்க. அப்புறம் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா 29th அப்ப வந்து பண்டஸ் லீகாவும் பிரெஞ்சு லீகும், அதாவது வந்து பிரெஞ்சு லீக் வந்து லீக் 1 ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இபிஎல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் போடவே ஃபாஸ்டா இருக்கும். ஓகேவா? வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா ஒரு டீம்ஸ் ஒவ்வொரு கிளப்ல இருந்து வந்திருப்பாங்க. இதுல வந்து எல்லா கண்ட்ரி பிளேயர்ஸ்லயும் பிரீமியர் லீக்ல பாத்தீங்கன்னா ஆர்சனல், சிட்டி எல்லாமே ரொம்ப ஸ்பீடா இருக்கும். சாம்பியன்ஸ் லீக் இன்னுமே சூப்பரா இருக்கும். லேட் நைட்ஸ்ல, ஏன்னா அது யூரோப்பியன் காம்படிஷனுக்காக விளையாடுற இல்லையா, இன்னுமே இருக்கும். அப்புறம் என்னன்னா, இப்போ சப்போஸ் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்கன்னா ரிகவரி பண்ற டைம் இருக்கும். 38 மேட்ச் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பிரீமியர் லீக், லா லீகா, அதுக்கப்புறம் சிரியாவில் வந்து 20 டீம் இருக்கும். பண்டஸ் லீகாலையும் பிரெஞ்சு லீக்லயும் வந்து 18 டீம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஹோம் அண்ட் அவே மேட்சஸ் விளையாடுவாங்க. ஹோம் அண்ட் அவே விளையாடுவாங்க. அப்புறம் ஃபிக்சர்ஸ் வேற இதுவும். இடையில வந்து கப் மேட்சஸ் வரும். பிரீமியர் லீக் எடுத்துட்டீங்கன்னா எஃப்ஏ கப் வரும், கரபாவோ கப் வரும். அதே மாதிரி சிரியா எடுத்துட்டீங்கன்னா கோப்பா இட்டாலியா வரும். பண்டஸ் லீகா எடுத்துட்டீங்கன்னா அது வரும். பிரெஞ்சு லீக்ல எல்லா கப் மேட்சஸும் 2 கப் மேட்சஸ் வரும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் இன்டர்நேஷனல் பிரேக்ஸ் வரும். நம்ம திருப்பி இன்டர்நேஷனல் மேட்சஸ், முக்கியமான மேட்சஸ் மட்டும் என்னாலும் கவர் பண்ணலாம். ஸோ வேர்ல்டு கப் முடிஞ்சு 1 மந்த் பிரேக்கு அப்புறம் திருப்பியும் அந்த ரெஸ்ட்டுக்கு அப்புறம் திருப்பியும் நல்ல ஒரு லீக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏகப்பட்ட அனாலிசிஸ் வரப்போகுது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல 104 மேட்ச் இருந்துச்சா, இது ஒரு லீக்லயே வந்து 350 மேட்ச் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாக்டிக்ஸ், ஒவ்வொரு இது 5 சப்ஸ்டியூஷனு. ஸோ ஒவ்வொன்றுமே வேற வேற லெவல்ல வேற மாதிரி இருக்க போகுது. அதுவும் இல்லாம இன்னொரு ஸ்டெப் என்னன்னா, ஃபுட்பாலோட டெவலப்மெண்ட் நம்ம எடுத்துட்டோம்னா அதுவுமே நல்லா ரீச் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இன்னுமே நல்லா இருக்கும். நம்ம ஒவ்வொரு இயரும் போன வருஷத்தோட இந்த வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும். இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்ல இன்னுமே ஜாஸ்தி ஆகும். இது போக என்னன்னா ஐஎஸ்எல் வரப்போகுது அக்டோபர் மாசத்துல. அதை வேணாலும் கவர் பண்றனாலும் அதுவும் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னா என்ன சொல்லுவேன்னா, இந்தியாவில் இருக்கிற ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. இது 2018ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். 22ல கத்தார் வேர்ல்டு கப்லேயே நிறைய இந்தியன்ஸ் கத்தார்ல இருந்து பார்த்துருப்பாங்க, அதுவும் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வேர்ல்டு கப் எல்லாமே இருந்திருக்கு. அது போக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஃபேஸ்புக்ல வீடியோஸ், யூடியூப்ல எல்லாமே ரீச் ஆயிடுச்சு, இன்டர்நெட்ல ரீச் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா இருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் பார்த்து அனலைஸ் பண்ணுவோம். இதே வந்து ஃபேன்ஸும் வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு
நான் சொல்றேன். ஓகே. வேற ஏதாச்சும் இருக்கா கபில்? இப்ப இதுல வந்துட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் இந்த 5 லீக்ஸுமே வந்து எந்த சேனல்ல வருது அப்படிங்கறத பாத்துறலாம். இது ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் வந்து ஹாட்ஸ்டார். ஹாட்ஸ்டார்லயே வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்றாங்க. ஜெர்மன் பண்டஸ் லீக் ஆனா யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் ஜி5ல வருது. அதான் ஜி5ல வருது. ஆமா, இட்டாலியன் சீரியாவும் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் ஜி5ல வருது. இப்ப ஸ்பானிஷ் லா லீகா வந்து ஃபேன் கோட்ல பார்க்கலாம். நமக்கு டிவில எதுல வருதுன்னு இன்னும் ரைட்ஸ் யார் இல்ல கொடுத்துருக்காங்க? ஃபேன் கோட் தான் நீங்க பிசில தான் பார்க்க முடியாது. இல்ல ஆமா, ஃபேன் கோட் தான். அதுல பெரிய ஸ்கிரீன் வச்சிருந்தீங்கன்னா டிவில பாத்துக்கலாம். எதுன்னு சொல்லி பிராட்காஸ்ட் யாரும் கிடையாது. அதே பிரெஞ்ச் லீகாக்கும் எதுவும் எதுல வருதுன்னே தெரியல. பிரெஞ்ச் லீக்ல ஒரு டீம் தான் இருக்கு. அதனால தான் அவங்க பண்றது இல்ல. ரீச் ஆமா, ஆகாது. யார் பாக்குறதுக்கு ஆள் இல்ல கிடையாது. கண்டிப்பா பிராட்காஸ்ட் பண்ண மாட்டாங்க அது. அதுதான் இது பண்றாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக்கும் எல்லா கப் மேட்சஸும் வந்து சோனி லிவ்ல வந்துரும். அடுத்து நம்ம ஒவ்வொரு லீக்ஸா வந்து யார் யார் நல்லா விளையாடுறா, டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் எப்படி இருக்கு உள்ளிட்ட பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே ஒரு நல்ல உடைய நெக்ஸ்ட் சந்திப்போம். until then bye from கபில் முருகேஷ் and கௌதம்.